Hi friends, இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம வந்து ரெசிபி வீடியோ தான் பார்க்க போறோம். என்ன ரெசிபின்னு பாத்தீங்கன்னா ஒரு சத்தான கஞ்சி செய்ய போறோம். நம்மளோட பாரம்பரியமான ரொம்ப சத்தான உளுந்து கஞ்சி தான் நாம இன்னைக்கு செய்ய போறோம். கருப்பு உளுந்து வச்சு செய்ய போறோம். சோ எப்படி செய்யலாம்னு பார்த்துடலாமா? அதுக்கு முன்னாடி நீங்க புதுசா இந்த சேனலை பார்க்கறதா இருந்தா Subscribe பண்ணிட்டு பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ வந்து இந்த கருப்பு உளுந்து வச்சு தான் நம்ம வந்து இன்னைக்கு கஞ்சி செய்ய போகிறோம். அதுக்கு பார்த்தீங்கன்னா 1 கப்பு கருப்பு உளுந்து எடுத்தோன்னா 1/4 கப்பு வந்து பச்சரிசி எடுத்துக்கணும். ஸோ இது ரெண்டுத்தையும் பார்த்தீங்கன்னா நல்லா வறுத்துட்டு அதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு நல்லா பொடியாக்கி அதுக்கப்புறம் ஜலிச்சு எடுத்து வச்சுக்கணும். இப்போ வந்து நான் பொடி பண்ணி மிக்சியில் போட்டு நல்லா பொடி பண்ணி ஜலிச்சு இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன் மாவாக. ஸோ இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம இந்த மாவில் தான் இப்போ நம்ம வந்து கஞ்சி செய்ய போகிறோம். உளுந்து கஞ்சி செய்கிறதுக்கு வந்து நம்ம வந்து வெள்ளை சர்க்கரை யூஸ் பண்ணவே கூடாது. அதுக்கு பதிலாக வந்து வெல்லம் யூஸ் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா கருப்பட்டி யூஸ் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி நாட்டு சர்க்கரை யூஸ் பண்ணலாம். நான் இன்றைக்கி வந்து நாட்டு சர்க்கரை யூஸ் பண்ணி தான் செய்ய போகிறேன். இப்போது வந்து இந்த நாட்டு சர்க்கரையை வந்து நம்ம வந்து தண்ணி ஊற்றி கரைச்சிக்கணும். இந்த நாட்டு சர்க்கரையில் வந்து மண்ணெலாம் இருக்கும். ஸோ அதனால் நம்ம இதை என்ன பண்ண போகிறோன்னா ஒரு பாத்திரத்தில் போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொஞ்சம் இதை கரைச்சிக்க போகிறோம். கஞ்சிக்கு தேவையான அளவு நாட்டு சர்க்கரை சேர்த்து நம்ம கரைச்சி எடுத்துக்கலாம். இதை நல்லா கரைச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம வடிகட்டி எடுத்துக்க போகிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா பாருங்கள் தூசுலாம் இருக்கு பாருங்கள். ஸோ அதனால தான் இதை வந்து நம்ம வந்து வடிகட்டி யூஸ் பண்ணணும். நிறைய டஸ்ட்டெல்லாம் இருக்கும், அது நம்ம வந்து வடிகட்டி தான் ஆகும். எப்பயுமே இது வந்து வடிகட்டி தான் யூஸ் பண்ணணும். ஸோ இது வந்து நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ நம்ம எடுத்து வடிகட்டிக்கலாம். இப்போ வந்து தேவையான அளவு வந்து நம்ம மாவு எடுத்துக்கலாம். நான் பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 கப் அளவு மாவு எடுத்துருக்கேன், உளுந்த மாவு. ஸோ இது வந்து இது பாத்திரத்தில் போட்டுருவோம். இப்போ வந்து நம்ம உளுந்தும் அரிசியும் சேர்த்து அரைச்சி வச்சோம்ல, அந்த மாவு வந்து இப்போ போட்டிருக்கேன். இப்போ வந்து இதுக்கு தேவையான அளவு வந்து நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். நீங்கள் தண்ணி ஊற்றி கரைச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து அடுப்பில் வைக்கணும். இல்லைன்னா பார்த்தீங்கன்னா கட்டி கட்டியாக ஆகிடும். அப்புறம் நம்ம மிக்ஸ் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா கட்டி இல்லாமல் இந்த மாதிரி நல்லா கரைச்சி எடுத்துக்கணும். நீங்கள் அடுப்பில் வச்சு நீங்கள் மிக்ஸ் பண்ணிங்கன்னா வந்து கட்டி கட்டியாக ஆகிடும். ஸோ அதனால் நம்ம வந்து பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அடுப்பில் வச்சு இப்போ நம்ம வந்து கஞ்சி செய்ய போகிறோம். இப்போ வந்து இதை அடுப்பில் வச்சிடலாம். இப்போ இது வந்து நல்லா கட்டி வந்துடும். அதனால நீங்கள் நல்லா அதை மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இந்த கருப்பு உளுந்து பார்த்திங்கன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது, எலும்புக்கு நம்ம தசைக்கெலாம் ரொம்ப நல்லது. அதே மாதிரி இது கஞ்சி நல்லா கொதிச்சிட்ருக்கு. இந்த உளுந்து கஞ்சி வந்து நீங்கள் டெய்லியும் கூட எடுத்துக்கலாம்.
டீ காஃபிக்கு பதிலாக கூட இந்த மாதிரி கஞ்சாக செஞ்சு குடிக்கலாம். எப்படி இருக்குது வாசனை? சூப்பராக இருக்குல்ல? சூப்பராக. நம்ம இந்த உளுந்து வந்து நல்லா வறுத்து நம்ம சேர்க்கறதுனால அது வந்து நல்லா வாசனையாக இருக்கும். ஸோ இதில் நீங்கள் எதுவுமே ஆட் பண்ணவே தேவையில்ல, வெறும் சர்க்கரை மட்டும் ஆட் பண்ணி இதை கஞ்சி எடுத்துக்கலாம். அதுவே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சூப்பராக கொதிச்சிட்ருக்கு. நல்லா இன்னும் கொஞ்சம் நல்லா வேகணும் இந்த மாவு. இப்போ வந்து இந்த ஏலக்காய் வந்து இதில் கொஞ்சம் நசுக்கிட்டு நம்ம இந்த கஞ்சியில் சேர்த்துடலாம். இப்போ இந்த ஏலக்காய் வந்து நசுக்கிட்டு நம்ம இதை கஞ்சியில் சேர்த்துக்கலாம். இப்போ தான் வந்து இந்த கஞ்சி வந்து கொஞ்சம் நல்லா வாசனையாக இருக்கும் ஏலக்காய் சேர்த்தா. இடித்து வச்ச ஏலக்காய் வந்து நம்ம கஞ்சியில் சேர்த்துக்குவோம். ஏலக்காய் போட்டோன்னே நல்லா வாசனையாக இருக்கும். இதை வந்து கலரிக்கிட்டே இருக்கணும், இல்லைன்னா வந்து அடி பிடிச்சிடும். இப்போ வந்து இதில் வந்து நம்ம கரைச்சி வச்ச வெல்லத்தை வந்து சேர்த்துக்கிறோம். எவ்வளோ நம்ம இனிப்பு தேவையோ அந்த அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம். இது கூடவே வந்து தேங்காய், துருகி வச்ச தேங்காய், இதையும் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டோம். இப்போ வந்து நம்மளோட உளுந்து கஞ்சி வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்மளோட ரொம்ப சத்தான உளுந்து கஞ்சி வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ இதை சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். உளுந்து கஞ்சி வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ இதை சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு உங்களுக்கு சொல்கிறேன். சூப்பராக இருக்குது. நீங்கள் இந்த கஞ்சியை வந்து டீ காஃபிக்கு பதிலாக கூட நீங்கள் இந்த கஞ்சியை சாப்பிட்லாம். ஹெல்த்தியான கருப்பு உளுந்து கஞ்சி ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. ஸோ நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்கள் வீட்டில் இருக்க பசங்களுக்கும் செஞ்சு தாங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்புறம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். பாய் பாய். ரொம்ப ஹெல்த்தியான நம்ம உளுந்து கஞ்சி வந்து ரெடி பண்ணி, கருப்பு உளுந்து கஞ்சி, கருப்பு உளுந்து கஞ்சி ஹெல்த்தியான கருப்பு உளுந்து கஞ்சின்னு சொல்லுங்கள். ஹெல்த்தியான கருப்பு உளுந்து கஞ்சி சிரிக்காமல் சொல்லுங்கள், தமிழில் சொல்லுங்களேன்.